எல்லாம் வாங்க போயிட்டு வாங்க. வந்தாச்சா? என்னாச்சு? வந்துட்டாங்களே. என்னாச்சுன்னு கேக்குறோம். இவ்வளவுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் வாங்க. அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? இங்க இருக்கிற மாதிரி தான் எல்லாரும். எக்ஸ்ட்ரா கொம்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏய், எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமாமா? நீ சொல்றது அப்படியா? கல்யாணேக்கா அங்க கக்கூஸ் இல்ல தெரியுமா? ஐயே கக்கூஸ் இல்லாம எப்படிப்பா? ஏய் அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, நீ கொஞ்சம் அமைதியாரு. பபிதா பொண்ணு எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கு. ம். நம்ம விஜய்ஸும் எம்ஏ தானே. எம்ஏ என்கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க. இவன் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆனது எப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்க தானே 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. அங்க எம்ஏன்னு சொன்னப்ப நல்ல மரியாதை கிடைச்சது. அப்புறம் என்னோட மரியாதைக்காக நானும் எம்ஏன்னு சொல்லிட்டேன். ஸ்பாட்ல 2 பஜ்ஜி டபுள் எம்ஏன்னு சொல்லியிருந்துருக்கலாம். 4வது கிடைச்சிருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க இங்க வருவாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை கெடுத்து விட்டுறாதீங்க. அப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து தான் செட் பண்ணணும். 40 வயசு ஆயிடுச்சு இந்த நாய்க்கு. இவனுக்கு இதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் கேடு வேறையாடா. போடா போய் வேலையை பாடுறா. என்னங்க நீங்க பாத்துக்கோங்க. நம்ம ஊரு பெண்ணா இருந்தா பிரச்சனை வந்தா பார்ட்டிக்காரங்க பாத்துக்குவாங்க. வர வர எல்லார் வீட்லயும் துப்பாக்கி இருக்குன்னு தான் கேள்விப்படுறேன். அப்படியா? மச்சான் அந்த ரூமை பத்தி பேசு கொஞ்சம். நீங்க எப்போ ரூமை காலி பண்ண போறீங்க? அதெல்லாம் பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணணும். எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்க. எல்லாம் ரெடி தானே பபிதா? மச்சான் வாடா, சீக்கிரம் நிறைய பணம் ரெடி பண்ணணும். எவ்வளவு அழகாக போறீங்க பாருங்க. ம். ம். பபிதா இந்தா உனக்காக வாங்கிட்டு வந்தது. இங்கே பாருப்பா, உனக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்காக நீ கோயம்புத்தூர் வரைக்கும் வந்தல்ல. எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ரொம்ப ஓவரா பேசாதீங்க. நான் உங்க தம்பி பொண்ணை கேட்குறப்போ கவர்மெண்ட் வேலை இருக்குதான்னு கேட்டிங்களா? எனக்கு அது போதும். பேசாம இரு. நான் என்னடா சொன்னேன்? தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. ம். எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்பா அப்பா எங்க? சீக்கிரம் ரெடி ஆயிரும் இங்க. நல்லா இருக்கீங்களா? நான் தான் சொன்னேன்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. என்னடாச்சு? டேய் விஜேஷ் அவ கூட பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இவன் என்ன சாப்பிட்டியா? சொல்றான்னு அவளுக்கும் புரிய மாட்டேங்குது. அவன் என்ன சொல்றான்னு இவனுக்கும் புரிய மாட்டேங்குது. பேக் சைடுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களா? அவங்க ஃபோன் பேசிட்டு இருந்தா போதுமா? பணத்தை யார் ரெடி பண்றாங்க? கார் எங்க? ஒரு நிமிஷம். ஃபோனில் கற்றுக்க முடியுமா என்ன? அப்ப அதெல்லாம் பண்ண முடியாதா? அவன் வேலையும் மறைச்சு. மச்சான் ஏதோ ஒன்று பேசுறாங்க. வணக்கம். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கார் எங்க? உன் கார் எங்கன்னு கேக்குறாங்க. கார் இவங்கிட்டியா? அன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புனாங்களே இவன் காருக்கு முன்னாடி, அந்த போட்டோவை பத்தி தான் கேட்கறான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு. இவன் மதன். மதன். ஆ. அது அவங்ககிட்ட 10 பைசா கூட கிடையாது. டேய், இன்னும் சொல்லி முடிக்கடா. டேய், அப்புறம் பேசுறேன். என்னடா கார் என்னடா காரு? நடந்தா நல்லதுதான். இந்த ஊர்ல கொடகுல இருந்து வர முதல் மேரேஜ் இதுதான். உங்க ஊரு சம்பிரதாயம் எல்லாம் சொல்லுங்க. பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடலாம். அதுல சில கண்டிஷன்லாம் இருக்கு. ஆமா அதோட எல்லாம் ரெடி details எல்லாம் நான் பண்ணிச்சிருக்கேன். கரெக்டா சொல்ல போறேன். நம்ம உள்ள போலாம். அதெல்லாம் நான் விஜேஷ் கிட்ட சொல்லியிருக்கேன். ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். இந்த நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு மனிதாபிமானம் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து தான் அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் பண்ணணும். எல்லாம் சரியா ரெடி இருக்குடா. தான் வாங்கிருக்கேன். அக்ரிமெண்ட் இருக்குக்கா? அது கொடு. நேத்து புரோக்கர் சொன்னதுனால ரெடி பண்ணோம். அப்ப வாசிக்கலாம்ல? அது கொடுத்துருங்க. தமிழ்ல படி. செங்கோட்டையை சேர்ந்த சாத்தோத்தை தேசம் நானும் மகன் விஜேசும், கோயம்புத்தூர் காந்தி நகரை சேர்ந்த சோமப்பாவோட பொண்ணு காவிரியுடன் நடக்கும் திருமணத்திற்கு நம்ம பார்ட்டி செக்ரட்டரி வனஜா அக்காவோட முன்னிலையில் இப்போ ஒப்புதல் வாங்க போறேன். எல்லாரும் கேட்டீங்கல்ல? தீர்மானத்துக்காக பேசின புரோக்கர் சார்ஜ் 1 லட்சம் ரூபால பாதி கல்யாணம் நிச்சயம் பண்ற அன்னைக்கும் மீதம் இருக்கிற பாக்கிய கல்யாணத்தை அன்னைக்கும் கொடுக்கறதா இதுல ஒப்புதல் கொடுக்கறோம். இதுல இங்க எல்லாமே ஓகே தான். இரு வீட்டாரும் முடிவு பண்ணி நிச்சயம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ. இதுல சொல்லப்பட்ட ஏதாவது மாத்தணும்னா நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்றேன். 1.5 லட்சம் நம்மளோட ஃபீஸ், புரியுதுல? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது யாராவது பிடிக்காம இருந்தோ இல்ல இத பத்தி வேற எதுவும் சந்தேகம் இருந்தாலோ இங்கேயே கேட்டுறலாம். நீங்க டேய் தங்கச்சி பிரசவம் வரைக்கும் எழுத்து அடிக்காத. 5000 ரூபா சேர்த்து கமிஷன் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க. அப்புறம் அந்த பொண்ணை அவன் வேற யார்ட்டையும் வித்துருவான். இது என்ன மீன் வியாபாரமா? இதுல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் புரோக்கருக்கு நல்லா தெரியும். இதில் உள்ள விஷயத்த நாம சாட்சிப்படுத்த போறோம். கையெழுத்து போடுறவங்க பேரெல்லாம் நான் கூப்பிடுறேன். ஒருத்தரா வந்து கையெழுத்து போடுங்க. இது எல்லாத்தையும் சைன் போடு. சோமப்பா, அஞ்சிரெட்டி, நாகிரெட்டி, சரியா? புரோக்கர் திம்மப்பா, நீங்க 3 பேர் வந்து கையெழுத்து போடுங்க. அதை முடிச்சுட்டு இங்கேயும் போட்டுருங்க. என்னாச்சு?
பால் கிடைக்கல வனஜா. மரியம்மா எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கீங்க? போய் பாலை கறந்துட்டு வாங்க. ஆடுக்கு 6 மாசமா பால் கறக்கல. அட நீ போய் வாங்கிட்டு வாடி. நான் போகல, நான் இதை பார்க்கணும். இது என்ன பாக்குறது? இது என்ன கட்சி சம்மேளனமா? எந்த பால் விஷயத்துக்காகவும் யாரும் நம்மளை தோக்கடிக்க முடியாது. பிளாக் டீயை கொடுங்க, அதுதான் சரியா இருக்கும். மஞ்சு அக்கா, நாங்கள் 2 பெக் அடிச்சுட்டு வரோம். இது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு குறை. 2 பேக்கு உள்ள போச்சுன்னா அப்புறம் டைம் எல்லாம் நம்ம சொல்றது தானே. வேணும்னா நீயே சமைச்சுக்கோ, எதையும் வேஸ்ட் பண்ணாத. இது நல்லா இருக்கே. எல்லாம் தயார் தானே? எல்லாம் ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு. அந்த பொண்ணு லைன்ல இருக்கு, வா மஞ்சு அக்காட்ட சொல்லலாம். மஞ்சு அக்கா, அந்த பொண்ணு தான் வீடியோ காலில் இருக்கா, வாங்க. எனக்கு இன்னொன்று வேணும். ஹாய். மேஹும் வனஜாஹும். ஹிந்தியில் தமிழே தெரியும். இவங்க நம்ம பார்ட்டி செக்ரட்டரி. எல்டிஎஃப். இங்கெல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. அவ கஷ்டம்லாம் தீர்ந்துடும்ல, நம்ம காசு கொடுக்குறோம்ல. லால் சலாம். லால் சலாம். அக்கா நிப்பாட்டுற. இந்தாங்க உங்களுடைய மருமக பேசுறாங்க. எங்கெங்க காட்டு. பார்க்க முடியல வனஜா, கருப்பா இருக்கு. பாக்குற. கடவுளே, யார நீ கண்டுபிடிச்ச வனஜா? இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கு இவளா விட மாட்டேன் நானு. இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். இப்படி ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தா ஊர்க்காரங்க முகத்துல எப்படி முழிக்கிறது? இந்த வீட்டுல அவளை நான் சேர்க்கவே மாட்டேன். இந்த கல்யாணம் என்ன நடந்துடுமா? அடுபாவி, என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு? அம்மா அது நைட் ட்ரெஸ் தானே? என்ன சொன்னாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம் இந்த பொண்ணு. நான் சொல்றத கேளுடா. இவளை மட்டும் நீ கட்டிக்காத, நான் சம்மதிக்க மாட்டேன். ஏப்பா நீயாவது சொல்லு. தான் வேணுங்கிறாங்க. என்ன பொண்ணுன்னு நீங்க எல்லாம் ஒத்து போறீங்க? வேண்டவே வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க எல்லாரும் கொஞ்சம். ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? என் பேச்ச கேளுங்க. வேண்டாம்னா வேண்டாம். போயிருங்க, வராதீங்க. திரும்ப வராதீங்க. ஒண்ணு கிடையாது, கிளம்புங்க. எனக்கு பொண்ணு வேணாமா? ஏன் கல்யாணம் வேணாமா? சொன்னா கேளு. சொந்த மாமா கல்யாணத்துல பொண்ணு என்ன பண்ணுவாங்க? எனக்கு யாரு வேணாம், போடா. ஏய் மச்சான், டேய் அவன புறா. நான் பண்ணி போறேன்டா. டேய் நில்றா, டேய். பேசாம இங்க இருந்து போ. ஜட்டி போட்டு வந்திருக்காங்க. ஜட்டி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. சும்மா இருங்க. போங்க. ஜட்டி போடாத பண்ணா கொண்டு வாங்க, போங்க. அதுவும் என்னை விட்டு போயிடுச்சு ஆஷா. எங்கள் அம்மாவுக்கு டவுசர் போட்ட பொண்ணா பிடிக்காதான். என்னோட உமா, அப்புறம் அந்த மாரியம்மா, எல்லாரும் எத்து குத்த காசுலாம் போயிடுச்சு. பணம் போனா போட்டோம். ஒரு குச்சிக்கு சாரி கட்டின மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணாவது கிடைக்காதா ஆயிஷா? அவ்வளோ வயசாயிருச்சா எனக்கு? தம்பி பிஜிஷ், உனக்கு கிழங்க வச்சு தருவாமா அவனே? வானா மாரியம்மா, எல்லாம் போயிடுச்சு மாரியம்மா. நீங்க தானே எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கச்சிருன்னு கலாய்ச்சிங்க. நீ எதுக்குடா நாய்க்குட்டி அழுவுற மாதிரி அழுதுகிட்டு இருக்க? உனக்கு அப்படி கட்டணும்னா போய் வாழை மரத்தை கட்டி பிடிச்சிக்க போ. கழுத அழுது முடிக்கும், நீ சரக்க போட்டு முடிக்கிறியடா. போய் சா வேண்டா.